ரொம்ப நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆகுது அருவா பிடிச்சி கட்டுவோம். ஐயா இதுக்கு அப்படியெல்லாம் ஓடி போய் தாவணா ஐயா, எங்கேயா விழுந்துருவீங்க. எனக்கு தெரிஞ்சு பூஜை நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த ஒரு பெரியவருக்கு தெரிஞ்சு அவருக்கு 70 வயசு, அவருக்கே இது வரைக்கும் பூஜை நடந்ததா எனக்கே தெரியாதுன்றாரு. தெரியாது. ஐயா பாத்துங்க ஐயா, பொறுமையா ஒரு ஆள் முதல்ல ரொம்ப சொல்றீங்க வைங்க ஐயா. கஷ்டமா ஆக்க முடியாது, ஒரே கணமா இருக்கு. சின்ன வயசுல ஆடு மேய்ச்சிருக்கேன். என்னது விநாயகர் மாதிரியே இருக்குடா. ஆமா, பின்னால இருந்து பாக்குறது இல்ல, பின்னால இருந்து பாக்குறது அந்த கோவில். எனக்கு மட்டும் தானே உங்களுக்குமா? இல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. இது விநாயகர் கோயில், உள்ள இருக்கிற சிலையை எடுத்துட்டோம். இது இடிக்க போறான்னாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாக்க விநாயகர் மாதிரியே இருக்குங்க. ஐயா கோயில் உள்ள போலாமா? ஐயா உள்ள வந்தோடனே எவ்வளோ அழகான ஒரு ரோட்டு வரும். ஒரு கோவிலுக்கு என்னென்ன முக்கியமோ அத்தனையும் சுற்றி இருந்தும் கூட இந்த கோவிலோட நிலை வந்து இதுதான். இங்கே பாருங்க, பிள்ளையார் எவ்வளோ அழகா எத்தகைய ஒரு அம்சமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிள்ளையார் இருக்கா. இவருக்கு என்னங்க குறை? இவரை வணங்காமல் இன்றைய காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்க்குற கோவில் எந்த நிலையில் இருக்குது பாருங்கள். ரொம்ப 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 பழமையான ஒரு சிவனாலயங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு மேலே தான் ஒரு பழமையான ஒரு கோவிலாக இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சிற்பங்களும் அங்கே இருக்கிற கல்வெட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கோவில் ஒன்று காட்டுக்குள்ளெல்லாம் இல்லைங்க, ஊர்களுக்கு நடுவில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு முக்கியமான அந்த ஊரோடைய ஒரு சாலை அந்த ஓரத்தில் இருந்தாலும் ஒரு சரியான ஒரு பராமரிப்பு இல்லாதனால எந்த நிலையில் இருக்குது பாருங்கள். அந்த அதாவது உட்புற சுவர் வெளிப்புற சுவரில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சுவர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, சரியான பராமரிப்பு இல்லாமல். இந்த கோவிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு உழவார பணி பண்ண போகிறோம். 3/8/2025 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊர் மக்களோடு சேர்ந்து உழவார பணி பண்ண போகிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அந்த இந்த கோவிலோடைய அந்த சிற்பங்களை பாருங்கள், எத்தகைய ஒரு அழகாக இருக்குது, நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு அடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களை இந்த கலையில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற 4 தூண்களுமே வந்து பார்த்திங்கன்னா அத்தகைய அழகான ஒரு சிற்பங்கள்ங்க. பைரவர்லேருந்து நடராஜ சிற்பத்திலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அந்த அளவுக்கு எங்கேயுமே இருக்காது. பிள்ளையார் இங்கே இருக்கார், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து பிளிர்ற மாதிரியும் அர்ச்சனை பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு, அதாவது மாலை இருக்கணும்னு நினைக்கிறேங்க. அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே பிள்ளையார்னால் இங்கே முருகர் இருக்கார். ரொம்ப அழகாக புடைப்பு சிற்பமாக சிலையாக இருந்தால் கூட இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பில் அதுக்கு காணாமல் போயிருக்கும். பாருங்கள் எத்தகைய அழகாக ஒரு முருகர் சிற்பம், அதுவும் 6 முகம் கொண்ட முருகர்னு நினைக்கிறேன். பாருங்கள் முகங்கள் இருக்குது, அழகான ஒரு மயில் வடிவத்தோடு இருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா யானை, 2 புறமும் யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஐயா கோயில் உள்ள போகலாமா? ஐயா உள்ளே வந்தோடனே எவ்வளோ அழகான ஒரு இங்கே பாருங்க ஐயா, சதுர வடிவிலான ஆவுடிங்களா? சுயம்புல சதுர ஆவுடிங்கய்யா. ரொம்ப அழகாக இருக்காருங்கய்யா. உள்ளே வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் சாமி வச்சுருக்குறாங்க. இங்கே சிவலிங்கத்தை அழகாக இது ஓவியத்தில் பண்ணியிருக்காங்களா இல்லை? கையில் ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்து ஓரளவுக்கு பராமரிப்பு பண்ணுறாங்க, வணங்குறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற அந்த தூண்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அத்தகைய ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணப்பரோடைய ஒரு தத்ரூபமான ஒரு சிற்பத்தை இதில் வச்சுருக்குறாங்க.
நந்தி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கார். நந்தியார் வந்து நேராக சிவனை பார்க்குற மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பழமையான கோவில் தாங்க. ஒவ்வொரு தூண்லையும் வந்து பார்த்திங்கன்னா சிற்பத்தை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த கோவிலோட நிலை இதுதான். கடைசியாக சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். உள்ளே இருக்கிற சாமியோடைய ருத்ரபாகமும் சுயம்புங்க. சுயம்புலிங்கம் ஆவுடை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. உள்ளே இருக்கிற அந்த ருத்ரபாகம் வந்து சுயம்பான ருத்ரபாகம். பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஒரு கம்பீரமாக இருக்குங்க. பின்னாடி வந்து நடராஜ சிற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓவியமாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ சமீப காலத்தில். சாமி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்காரு. சுயம்புங்க ஆவுடை வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டது. உள்ளே இருக்கிற ருத்ரபாகம் இறைவன் வந்து முழுக்க முழுக்க சுயம்புங்க. பார்த்தாலே தெரியுது. இவருக்கு தான் நம்ம திருப்பணி பண்ண போகிறோன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஏன்னா கோவில் உள்ளே எத்தகைய ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட நிலை வெளியில் அப்படி கஷ்டமாக இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள், நம்ம ஒரு சாதாரண ஒரு கோயில்களுக்கு வர மாதிரியான ஒரு அமைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. சொல்லுங்கள், நல்லது. இப்போ காட்டுறா கோயில் செம்மையாக இருக்குல்ல. கோவில் உள்ளே பாருங்கள், உழவாரப்பணி பண்ண போகிற கோவிலா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கண்ணீர் விடும் நிலை தாங்க. கோவிலுடைய வெளிப்புற சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடிந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. சாமி பார்க்க தாங்க அவ்வளோ அழகாக இருக்கார். ஆந்திரா பார்டரில் இருக்காருங்க. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஊராட்சி அங்கே இருக்கிற வெள்ளியாகாரம் அப்படி கிராமத்தில் இந்த திருப்பணி கிட்டத்தட்ட ஆந்திராவுடைய பார்ட்ரு உள்ளேயும் சொல்லலாம் வெளியிலையும் சொல்லலாம். அந்த மேப்பில் அந்த பார்ட்ரு கோடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோடு ஓரத்தில் தான் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் தான். நல்ல வழிபாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியாகவே பண்ணுறாங்க. ஐயா உங்களுக்கு தெரியும், இவர் மூலயமா தான் இந்த கோவில் நமக்கு தெரிய வந்தது. இவரால் தான் நம்ம நாளைக்கு இவர் கூட சேர்ந்து இந்த ஊர் மக்களோட சேர்ந்து உழவார பணியை பண்ண போகிறோம். அதனுடைய காணொலியை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்கிறத சொல்லிக்கிறேன். ஒரே கல் இல்லை, இல்லை இங்கேயே வித்தியாசமாக தான் வச்சுருக்குறாங்க. சுற்றியுமே வந்து அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி உழவார பணிக்கு தாங்க வந்திருக்கோம். எந்த ஊருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம்
பள்ளிப்பட்டு வட்டம் அங்கே இருக்கிற வெளியாகரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கும் ஆந்திரா, அந்த ஆந்திரா பார்டரில் இருக்கிறது தான் இந்த ஊரானது. ஒரு 10 கிலோமீட்டரில் போனால் வந்து அப்படின்னா ஆந்திரா கிட்ட வந்துடும். ஸோ அந்த ஓரத்தில் இருக்கிறது தான் இந்த பழமையான ஒரு கோவிலுங்க. நேற்று இரவு வந்து நம்ம இந்த கோவிலை பற்றி பார்த்துருப்போம். இந்த கோவில் தெரியறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த அருண், அப்புறம் நம்ம வேலூரை சேர்ந்த வேலு, இவங்க நண்பர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம். அவங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த கோவில் நமக்கு தெரிய வந்து இங்கே வந்து உழவர பணிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். மணி வந்து 10 இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 3/8/2025. எத்தகைய ஒரு அழகான கோவில் பாருங்கள். ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இந்த கோவில் இந்த தாண்டி போகிறதுக்கு கூட இந்த ஊர் மக்கள் வந்து யோசிப்பாங்களா, அந்த அளவுக்கு பயந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில்கிட்டே போகாமல் இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சிலராக முன் வந்து பார்த்திங்கன்னா கோவிலை இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு உழவார பணி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை நம்ம இந்த உழவார பணி பண்ணதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு இவங்க எல்லாரும் ஒத்துழைச்சாங்க அப்படின்னா இந்த கோவிலை நம்ம முதல் முறையாக எடுத்து முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா புறநமைச்சு தரலாங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கை வைக்க வரோம். இன்றைக்கி உழவார பணி வந்து தொடங்க போது இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. வண்டி ஜேசிபி இயந்திரத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தோடனே ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து பணிகளை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த கோவிலை நம்ம காட்டியிருப்போம் பாருங்கள், அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும். அதை விட மோசமாக இதே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோ பாருங்கள், இப்போ அங்கே போகிறோம், எவ்வளோ ஒரு புதர் மண்டி இருக்குது பாருங்கள். அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோவில், அந்த பிள்ளையார் கோவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவறையோடு கட்டியிருக்கிறாங்க. 10க்கு 10 இருக்கும் அந்த கட்டடம். அதுக்குள்ளே பிள்ளையார் இருக்குது. அந்த இருக்கிறதோடே வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி குப்பைகளை கொட்டியிருக்காங்க. இன்னொரு அதிசயம் என்னென்னா அங்கே பிள்ளையார் கோவில் இருக்கிறது இந்த ஊர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஒரு அரச மரத்தடையிலோ ஆலமரத்தடையிலோ ஒரு பிள்ளையார் இருந்தாலே பொட்டு வச்சு கற்பூரம் ஏற்றுறது நம்மளுடைய தொன்று முறையாக வந்து பண்ணிகிட்டு இருக்கையில் இங்கே ஒரு கோவில் கட்டி பிள்ளையார் வச்சுருக்காங்க. அதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்காம இருந்திருக்கிறாங்க. அதையும் பார்க்க போகிறோம், அதையும் சேர்ந்து உழவார பணி பண்ண போகிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வர காணொளி உழவார பணி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பாருங்கள். நன்றி. அந்த கோயில் எடுத்துரும். அதை பிள்ளையார் கோயில் எடுத்துகிட்டு பணி ஆரம்பிச்சிருவோமா? வண்டி வர்றபடி வரட்டும். சரி வரட்டும், வாங்க. அது அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம், வாங்க. வந்துட்டுருக்கேன். உங்களை நிழலில் நிற்க வச்சுட்டு சரி வெயிலில் அலைய விட வேணாமேன்னு தான் உங்களை அங்கே நிற்க வைக்கிறது. அதான் நம்ம சொன்ன பிள்ளையார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எதிர்ப்புறம் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது, பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றி வந்து குப்பைகளை கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு துளி ஒரு பராமரிப்பு கூட கிடையாது. என்றைக்கு அது மூடப்பட்டுச்சுன்னு தெரியாது. உள்ள பிள்ளையார் அவ்வளோ அழகாக நிலையில் இருக்கார். வாங்க. நீங்கள் பார்க்குற இவங்க தான் இந்த கோவில் நமக்கு தெரியறதுக்கும் நான் இன்றைக்கி இங்கே வந்து உழவார பணி பண்ண போகிறதுக்கும் முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஒரு அருண் நண்பர் சென்னையிலேருந்து சொல்லியிருப்பேன். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை சார்ந்தவர் தான். ஆனால் அங்கே இருக்கிறாரு. கோவிலோட நடவடிக்கையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பணிகளை அந்த கோவிலில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அதை அனுப்பியிருக்காரு. நம்மளும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே கோவிலில் நண்பர் வேலு அவர் மூலயமா திரும்ப எப்படியோ இன்றைக்கி கோவிலில் பணி செய்ய வந்தாச்சு. ஒரு அழகான காணொலி நம்மளை டேக் பண்ணி போட்டிருப்பாங்க, கோவிலின் தற்போதைய நிலை அப்படின்ட்டு. இந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பிள்ளையார் கோயிலை நண்பர் எடுத்து போட்டிருப்பாரு, சிவகுமார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் தளம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதனுடைய இதை நான் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக கோவில் எடுத்து காட்டியிருந்தார். ஆனால் உள்ளே வந்து கோவில் இருக்கிற நிலை வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எதிர்ப்புறம் வீடு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி இருக்குது. அப்படி இருந்தும் இந்த கோவிலோட நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் 2 சிவன் கோயிலுக்கும் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பிள்ளையார் பார்க்கலாமா? போங்க, நீங்கள் தானே. என்னென்னா நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இது காடெல்லாம் கிடையாதுங்க, வயலும் வீடு சார்ந்த பகுதி. எதிர்ப்புறம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா பாருங்கள், ரோட்டு வரும். ஒரு கோவிலுக்கு என்னென்ன முக்கியமோ அத்தனையும் சுற்றி இருந்தும் கூட இந்த கோவிலோட நிலை வந்து இதுதான். இங்கே பாருங்கள், பிள்ளையார் எவ்வளோ அழகாக எத்தகைய ஒரு அம்சமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிள்ளையார் இருக்கா. இவருக்கு என்னங்க குறை? இவரை வணங்காமல் இன்றைய காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுருக்குறாங்க.
அதுவும் ஒரு அழகான ஒரு கோபுர நிலையிலே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு நேர் சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் ஓகே, இதுக்கு நேராக அந்த சிவன் கோயில் வாசல் இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர் வாசல் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, 2 சிவன் கோயில் இருக்குது இந்த ஊரில். அதில் ஒரு சிவன் கோயில் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. எப்படி மலைக்கு மேலே இருக்கா? 3 இருக்கு, மலை மேலே இருக்கிறத மாதிரி 3 சிவன் கோயிலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் இந்த பிள்ளையார் கோயில் அமைஞ்சோம். இதனுடைய சிறப்பு தெரியாமல் மக்களானவங்க கடந்து போயிட்டாங்க. தெலுங்கில் கல்வெட்டுகள் வந்து ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு. சொன்னேன் இல்லைங்களா, ஆந்திரா பார்டரில் இந்த கோவில் இருக்குது. ஆனால் இங்கே முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் வசிக்கிறாங்க. பாருங்க கோபுர அமைப்போட நம்ம சுத்தம் பண்ணுறதோட இந்த ஊர் மக்கள் இதுக்கப்புறமா இது தெரிய வந்து சாமி எடுத்து வணங்குவாங்கிற நம்பிக்கையோடு இந்த உழவார பணியை வந்து பிள்ளையாரப்பாட்டை கேட்டு பண்ணுறோம். ஜேசிபி இயந்திரம் வந்துருச்சு, வாங்க போயிட்டு பணிகளை ஆரம்பிப்போம். பாத்திரா கொடுங்க, மண்வெட்டியா நல்லா அருவா மண்வெட்டி. கிராமத்தில் சின்னதாக இருக்கு. காத்தி கையில் வச்சு எது களைக்கொல்லி கடைசியாக அடிச்சு விட்டோன்னா ஒரு 8 மாதத்துக்கு திரும்ப முளைக்காது. அவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கடைக்கு போனான்னா விழுந்தாருன்னா எவிடன்ஸ் செய்யணும். பாருங்க, இப்போ நம்ம பார்க்குறது கோவிலுடைய உட்புற சுவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கு உள்ளே ஒரு காங்கிரீட் போட்டிருப்பாங்க, இதுக்கு வெளியில் ஒரு சுவர் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் கோவிலுடைய சுவர் இது வரைக்கும் இருந்திருக்கு. அந்த ஒரு பக்கம் சுவர் விழுந்தே வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு உறுதியாக நிற்கிது. உழவார பணி பண்ணுறது மூலயமா இன்னும் கொஞ்சம் காலம் இந்த கோவிலை வந்து கடத்தி கொண்டு போகலாம். எனக்கு என்னென்னா புடிமானம் வந்து அழுத்தி பிடிக்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. கை மட்டும் கொடுங்க. இப்படி கை இப்படி கொடுக்கணும். ஓகே, இன்னொரு அருவா அந்த தூக்கி போடுறா. நம்ம போயிடுற மேலே வாடா, எப்படி இருக்கு பாரு. பாரு, கோவிலுக்கு மேலே தான் நிற்கிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி சுத்தம் பண்ணுது. அரச மரம் எந்த அளவுக்கு ஒரு முளைச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கொடி படர்ந்து செடி படர்ந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, தண்ணி ஊறாது, மண் நிற்காது, கட்டடம் வந்து செதலடையாது. இல்லைனா இதனோட வேர் கீழே போய் மழை பெஞ்சு விட்டால் கூட தண்ணீர் வந்து உள்ளே சொட்டிக்கிட்டே இருக்கும். ஆரம்பிப்போமா? ரொம்ப நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆகுது அருவா பிடிச்சி வெட்டுவோம். இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் வேரோடு எடுக்கணும். அதான் அருவா சொன்னையாக இருக்கா? அதான் ஒரு வெட்டில் எனக்கு பவர் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, அருவா சொன்னையாக இருக்குது. ஆமாம், அருவானா அருவா கிடையாது. கார்த்திக் கால் பத்திரம், அருவா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சாப்பிட்லாங்கய்யா, சிறுபூனை காளிம்பாங்க, இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கார்த்திக் சாப்பிட்ருக்கியா? இல்லைண்ணா. ம் ம் கேட்பாங்க இல்லையா? இப்போ புடுங்கி காட்டுவோம். இங்கே பாருங்க, கொண்டு வேண்டாம். கோவிலோடைய இது ஒரு சின்ன புல்லு தான். இங்கே பாருங்க,
எந்த அளவுக்கு மண்ணை சேர்த்துக்கிட்டு வேறு உள்ளே போயிருக்கு பாருங்கள். மொத்தத்தையும் பாலாக்கிடுச்சு பாருங்கள். புல்லு தானே நினச்சி விடக்கூடாது. அதுக்காகவே ஐயா கையாலே பிடிங்கலாம் போலங்கய்யா. பார்த்து பார்த்து கை கொடுறான். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வேரோட பிடுங்க பிடுங்க அப்படியே கொடி கொடியாக வருது பாருங்க. க்ளவுஸ் போடலேன்னு திட்டிடாதீங்க, க்ளவுஸ் எடுத்து வர சொல்லியிருக்கேன். ஆர்வத்தில் என்ன பண்ணுறது, உள்ளே வந்து அப்படியே டக்குன்னு இறங்கிடுறது. அப்படியே ஒரு பாதியாக எடுத்துக்கலாங்கய்யா. ஒரு கொடியா எப்படி பறந்துருக்கு. இந்த கல்ல நிக்கலாம்ல. இந்த வர நான் வயல் வருது பாத்து திட்டாதீங்க, அன்பால திட்டுவீங்களே என் மீது உள்ள அன்புக்கு. என்னங்கய்யா? நன்றி ஐயா. ஐயா அம்மா, க்ளவுஸ் போடுறது பழக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் போடணும், அப்போ தான் போடணும். போட்டிங்கன்னா கையில் எதுவும் கிழிக்காது. என்ன கார்த்தி, நீங்கள் போடுங்க.
எதுக்கு? சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லை நம்ம ஆட்டுக்கு பிடிங்கிட்டு போவாங்க. அந்த ஞாபகம் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அது பாம்பு சட்டை. அது வந்து நம்மளை வரவேற்குங்கய்யா. வா, நானும் உனக்கு துணையாக இருக்கேன் வா அப்படி. சுடு தண்ணிக்கு மேல கேஸ் ஸ்டவ் வச்சு அந்த பில்டிங் போலாம். மேல கேஸ் ஸ்டவ் வச்சு 1 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் வரும். ஐயா தா இங்க இருந்து ஐயா கொஞ்ச நேரம் ஐயா அந்த இதுக்கு போயிட்டு வரேன். இல்ல தாண்டி போயிட போறீங்க. அந்த கேஸ் அந்த சுடு தண்ணியை ஊத்த அந்த வேர் வந்து விட்டுரும். ஐயா இதுக்கு அப்படியெல்லாம் ஓடி போய் தாவணா ஐயா, எங்கேயா விழுந்துருவீங்க. ஐயா பாக்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு தாவறாரு மனுஷன். அவ்வளோதான் விட்டுருங்க. நீங்கள் அங்கே அப்படியே பிடிங்க, நம்ம அப்படிங்க பிடிங்க. நான் வரல என்ன உலகத்தை சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் இது சாப்பிட்டு அனுபவம் இருக்கு சொல்லுங்க. என்னங்கய்யா ஐயா
கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற புல் எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. இது பிடுங்கினதோட விட முடியாது, மண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா செத்த முடியாது. ஏன்னா அந்த பழைய கற்காலத்தில் இந்த கல் அந்த காலத்தில் காங்கிரீட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு இது மேலே வந்து களைக்கொல்லி அடிக்கலான்னு இருக்கும். இந்த களைக்கொல்லி அடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ஒரு 6-8 மாதத்துக்கு அதனுடைய விதை இருந்தால் கூட முளைக்காது. ஏன்னா நம்ம செடியை பிடுங்கும்போது அந்த செடியோட விதையெல்லாம் விழுந்துருக்கும். அதனால் அந்த களைக்கொல்லி வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிக்கலான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தெரியும், மேலே எல்லாருமே ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஜேசிபியோட இப்போ சுற்றி வேலை பார்த்துட்ருக்கு. முடிஞ்ச கையோடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரப்பாவை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லபடியாக இந்த கோவிலை கட்டுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஊர் மக்கள்கிட்ட சேர்ந்து பேசணும். ஏன்னா ஒரு தற்காலிகமாக இந்த கோவில் சுத்தம் பண்ணதே நல்லா இருக்குது. மேலே சிமெண்ட்லாம் போட்டு சுற்றி செவர்களை தற்காலிகமாக அடித்தோம் அப்படின்னா இந்த கோவில் இன்னும் பல ஆண்டு வரும். பார்ப்போம். நல்ல பாம்பு இருக்குன்னு நினச்சா, ஆனால் பெரிய ஒரு குலவை கூடு உள்ள இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தமிழ் எழுத்தில் சமீபத்தில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். பா கூட தாளில் தேவரா நாளில் கிரிநாதர் பாடிய திரு புகழ் ஸ்தலமா புகழ்ஸ்தலம் ஊர் பேர் வெள்ளியாகரம் அப்படிங்கிறத என்ன டேட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் முக்கியமானது. வெள்ளியாகரம் 1955 56 இந்த இடத்துல கரெக்டாக இதான் ஆயிடுச்சுல. 55 இங்கே ஒரு திருப்புகழ் பாடப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க சொன்னது கரெக்டு. ஊருக்காரங்க ஒரு 70 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கோவிலுடைய எந்த விதமான ஒரு வழிபாடு. வாங்கிக்கலான்னு சொல்றாரு. நீங்க என்ன முடிவு வாங்கிக்கலாம். முருகன் சந்ததி இது. முருகனே இல்லைனாலும் இப்போ வரையும் ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதை சுத்தம் பண்ண கையோட அப்படியே இதையும் கையோட சுத்தம் பண்ணியாச்சு. ரொம்ப உற்சாகமாக நடந்துட்டு இருக்கு உழவார பணி.
என்னது ஐயா? அந்த முள் இருக்கு, பார்த்து பிடிங்க. பாருங்க கல்வெட்டு, மேல்புற கோவிலோட பின்புறம் இதான் கருவறை. கருவறைக்கு பின்னாடி உள்ள இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு 2 வரி கல்வெட்டுக்கு இருக்குது. தமிழ் கல்வெட்டு தான். வெளியிலேருந்து வெளிப்புலகாரத்துலேருந்து நேராக கருவறையில் சிவனை பார்க்குற மாதிரி இருக்குது. புல்லத்தை தான் பண்ணிட்டுருக்காங்க. பணி செய்கிறது ஒருத்தர் தான் மறக்காம உள்ள அவர் கிடைக்கும்.
பரவாயில்ல பரவாயில்ல ஐயா லேட்டஸ்டா இருக்குயா பைக் வகையினா சொல்லுவா இதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க கோவில் நல்லா சுத்தமாயிடுச்சு சிவனாலயம். அதை முடிச்சுட்டு கையோட அவர் பிள்ளையான பிள்ளையார் மனசே கேட்கலங்க. உள்ள அவ்வளோ அழகான சிலை இருக்கு. அது இருந்து எப்படி இருக்குது
சிவன் கோவிலை சும்மா உழவார பண்ணி தாங்க பண்ணோம். பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காது. பிள்ளையார் கோயிலில் பண்ணாலும் அப்படி இருப்பார்னு நான் நினைக்கிறேன். நம்ம உழவார பணி பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஊர் தலைவர் வந்து ஊரில் இருக்கிறவங்க இந்த கோவிலை எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கிட்டத்தட்ட மக்களாகிய உங்களை கேட்காமலே இந்த திருப்பணிக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒத்துக்கிட்டோம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு கோவில்களை உருவாக்குறதே நம்மளுடைய வேலையாக இருந்தது. முதல் முறையாக ஒரு கற்கோயிலை எடுத்து நம்ம மூலயமா நம்ம அன்பு தானே எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலயமா நம்ம வந்து கட்ட போகிறோம். இது எல்லாமே உங்களை நம்பியும் இறைவன் மேலே நம்பியும் தான் நம்ம வந்து உள்ளே இறங்குறோம். ஏன்னா எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு கோவிலை கட்டி இது ஊரை சேர்ந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிங்கிறப்ப எந்த தடைகளும் இல்லாமல் அந்த கோவிலை கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கும் அதை கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இதற்கு மேலே நம்ம அதை விட்டோம் அப்படின்னா அது சிதிலமடைய வாய்ப்பு இருக்குது. அது அடையிறதுக்கு முன்னாடியே அந்த கோவிலை உங்கள் மூலயமா இறைவனுடைய அருள் மூலயமா அந்த கோவிலை கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்தே முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் தான் நான் நினச்சி எடுத்திருக்கேன். அவர் கட்டுறதோடு சேர்த்து இந்த பிள்ளையார் கோயிலையும் கட்டி கொடுக்கணும். ஏன்னா ஊருக்கு நடுவில் மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி அவருக்குனே வந்து பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்டவருக்கு உழவார பணிக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் இந்த கோவில் வந்து கட்டப்படும். இந்த சிவனை உழவார பணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த உழவார பணியானது நடந்துகிட்டு இருக்கு. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கோவிலாக வெளியில் தெரியுது பாருங்கள். இது வந்து காட்டுக்குள்ளே கூட கிடையாது. எதிர்ப்புறம் பாருங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது. அதாவது ஊருடைய சாலை. இந்த ஊருக்குள்ளே போனோம்னா இந்த சாலை தானே சாலையில் தான் இருக்குது. ஆனால் இது பிள்ளையார் கோவில்னால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு. அதுதான் ஒரு ஆச்சரியம். உள்ள பிள்ளையார் அந்த அடிப்பீடத்தோட ஆதார் பீடத்தோட அவ்வளோ அழகாக அப்படியே இருந்த மணிக்கே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு பூஜை நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த
இது ஒரு பெரியவருக்கு தெரிஞ்சு அவருக்கு 70 வயசு, அவருக்கே இது வரைக்கும் பூஜை நடந்ததா எனக்கே தெரியாதுன்றாரு. தெரியாது, இது வரைக்கும் நடக்கல பூஜை அதுலங்கிறாரு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதில் பூஜை நடந்து. 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இவர் தான் இந்த ஊரில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஊரை சேர்ந்தாங்க மேகவர்ணன், சரிங்களா? அவருடைய உதவினால தான் இன்றைக்கி எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சிவன் கோயில் அங்கே தான் இருக்குது, பிள்ளையார் கோயில் இங்கே இருக்குது. என்னமோ தெரியல, வணங்காமலே இருந்திருக்காங்க. ஏன்னா சிவன் கோயில்னால் கூட பயப்படுவாங்க. அதன் முதல் கடவுளாக வணங்கப்படுகிற பிள்ளையாரை வந்து யாருமே வந்து விநாயகரை தாண்டி போக மாட்டாங்க. அப்படி இருந்தும் எப்படி விட்டாங்கன்னு தெரில. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குப்பை கொட்டி அதை பாட்டில் வீட்லேயும் போட்டு ஒரு குப்பை மேடாகவே இருந்தது. இப்போ வச்சு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கோவிலாக தெரியுது. அதுவும் அவருடைய மாதம் விநாயகர் சதுர்த்தி வர 27ஆம் தேதி வருது இந்த மாதம், சரிங்களா? அந்த மாத தொடக்கத்திலேயே முதல் பிள்ளையார் அவருடைய வேலையை ஆரம்பித்தாச்சு. அந்த கோயிலை கட்டும் போது இந்த கோயிலையும் வந்து நம்ம சேர்த்து கட்டித்தர்றதா ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட உங்களை நம்பி முதல் முறையாக இந்த கட்டுமான பணியை நம்ம வந்து எடுத்துருக்கோம். அழகான ஒரு கோவிலுங்க, கட்டினா பார்க்கவே சூப்பராக இருக்கும். பக்கத்தில் சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மலை மேடுகள் நிறையா சூழ்ந்த இந்த பகுதியில் இப்படி ஒரு கோவில் இருக்குது. கூடிய விரைவில் நம்ம வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். சுத்தம் பண்ணோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாருமே ஊரை சேர்ந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் இது வந்து தெரியுது இங்கே வந்து கோவில் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பிள்ளையார் கோவில் உள்ளே பிள்ளையார் இருக்காரான்னு உள்ளே வந்தெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. பரவாயில்ல, பண்ணுவோம். அவரும் வரட்டும். இன்னொருத்தர் ஒரு எதுக்கு கூப்பிட்டாங்க டவுன் பண்ணிக்கிறான். ஐயா எதுக்கு கூப்பிட்டது அப்படின்னா, மூத்தவங்களா இருக்கீங்க, பார்க்க லட்சணமா இருக்கீங்க, அதனால உங்க கையால ஒரு பெரியவங்களா இருக்கீங்க, நாளும் கட்டுறதா இருக்கீங்க, நாளும் அறிஞ்சுதான் இருக்கீங்க. பிள்ளையார் இருந்துக்கிற சன்னதியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிள்ளையார் எடுக்கிற ஐடியா நமக்கு கிடையாது. ஆனால் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது கோவில் வந்து சுற்றுச்சுவர் எல்லாமே இடிஞ்சிருக்குது. மேலே அந்த விமானம் பார்த்திங்கனாலும் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா செதலடைஞ்சிருக்கு. அதனால் இருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணி கூட இன்னமும் அந்த காகிதங்கள் அந்த குப்பைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலை நம்ம எடுத்து திருப்பணி பண்ண போகிறதுனால இந்த பிள்ளையாரை வந்து சிவன் கோயில் இங்கே தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதுக்கான பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சின்ன ஒரு பலி கொடுத்துட்டு நம்ம கொண்டு போய் அங்கே எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இது வரைக்கும் பூஜை நடக்கலை. நம்ம சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணிட்டு போகிறதுனால பயன் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கும் அவருக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அடுத்தது அந்த தண்ணி ஊற்றுறது நிற்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தினந்தோறும் இப்போ பூஜை நடக்கணும்னா அங்கே கொண்டு போய் வச்சா தினந்தோறும் நடக்குமானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எண்ணத்தோடு அங்கே கொண்டு போய் வைக்கிறோம். சிவனுக்கு நடக்கும்போது அவருக்கும் சேர்த்து நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அவர் வந்துட்டாருங்களா? இல்லை. வாங்க. எவ்வளோ நல்லா நவுத்தாத பிள்ளையா? இல்லைங்கப்பா, எல்லாம் உன் செயல்தாப்பா. ஐயா பாத்துங்க ஐயா, பொறுமையா ஒரு ஆள் முதல்ல ரொம்ப கனமா இருக்காங்க. ஐயா போங்க, நான் எடுத்து மண்ணு புதையுதையா? பார்த்து பார்த்து வெள்ளமா நான் எடுத்து கூட அந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது முருகன் சிலை. எங்கேங்க அதில் கூட முருகன் சிலை சூப்பராக இருந்தது. முருகன் சிலை செஞ்சது அதுலேருந்து யாரும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் செஞ்சது கூட வச்சிருக்க மாட்டாங்க. பாகுபலி திருடுறது எதை பார்த்தோன்னா பிள்ளையார் தான் தேடுவாங்க. எவ்வளோ வேலை செய்யறாங்க. லைட்டா தூக்கி அது வரைக்கும் மேல தூக்கி ஐயா ஆளுக்கு ஒரு பிடிங்க, அப்படியே சொல்றதுக்கு அப்படியே வண்டி வரைக்கும் பார்த்து பிடிங்க. கீழே விழுவாது. ஒரே தம்பில் தூக்கிடுங்க. அடி அடி சொல்றீங்க அவங்க ஐயா, கஷ்டம் தான், தூக்க முடியாது. ஒரே கனமா இருக்க அப்படியே வண்டிக்கு வந்துருங்க.
ஸ்கூட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஆக்டிவ்ல தான் முன்னாடி வச்சிருந்தோம். உலகத்தையே தாங்குறாரு. ஏன் வண்டியில தாங்க மாட்டாரா? இப்படி இப்படிங்க இப்படி வண்டியை நிமித்துது. ஐயா திருப்புங்களேன். இப்படி இப்படி சீட்ல வச்சு பிடிச்சி உட்காந்து சைடில் கட்டுறோம், ஒன்றும் இல்லை, சைடில் கட்டுறோம். கல்லு வெயிட் நான் அவங்க எடுப்போம். ஒரு ஆள் உட்காந்துருங்க சார். இன்னொரு ஆள் பிடிங்க. நான் கூட பிடிங்க. கீழே வாங்க, கீழே பிடிங்க. அப்படியே படுக்க வச்சிருக்கீங்களா? தள்ளியும் போயிடலாம். கை கை பார்த்து பார்த்து இவரு கை நிமித்துங்கய்யா, நிமித்துங்கய்யா. இது அப்படியே தள்ளிட்டு போயிடலாம். மண்ணில் வந்து ஓட்டிடலாம். நிறுத்திடலாமா? பிடிச்சா போதும். ஐயா பிடிச்சா போதும். பிடிச்சா போதும். பிடிச்சிட்டீங்களா? நம்ம எடுத்த காரணம் வந்து இந்த கோவிலோட நிலை பார்ப்போம். எத்தனை வருஷம் உள்ள வச்சாங்கன்னு தெரியாது. வெளியில் எடுத்த காரணம் இந்த கோபுரத்தை பாருங்க. இப்போ ஒற்றை கல்லில் தான் அது வெயிட் நிற்கிது. இதோட கல் எல்லாமே கதைஞ்சு இருக்குது. ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கல் சதஞ்சு கிடக்கு. சதஞ்சிருக்கு. இதனால தான் நம்ம சாமி எடுத்ததுக்கு காரணம். என்னது? விநாயகர் மாதிரியே இருக்குடா. ஆமா, பின்னால இருந்து பாக்குறப்ப இல்ல பின்னால இருந்து பாக்குறப்ப அந்த கோவில் எனக்கு மட்டும் தானே உங்களுக்குமா? இல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. இது விநாயகர் கோயில். உள்ள இருக்கிற சிலையை எடுத்துட்டோம். இது இடிக்க போறான்னாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாக்குற விநாயகர் மாதிரியே இருக்குங்க. அது பாருங்க, அவர் நடுத்தல, அவரோட தும்பிக்கை தும்பிக்கை எப்படி வச்சிருக்க மாதிரி தெரியுது எனக்கு. பின்னால இருந்து பாக்குறப்ப அந்த கோவம் மாதிரி தான் தெரிஞ்சு. இதெல்லாம் ஒரு அனுமதி. ரொம்ப மகிழ்ச்சி. கூடிய விரைவில் உங்களுடைய அனுமதியோட இந்த கோயிலை கட்டுவோம். எடுத்துட்டாங்க, அடிப்படை இருக்குல்ல. ஒட்டி இருக்கா? அடிப்படை அசைக்க முடியாதுங்க. இருங்க ஐயா வரேன். வேணாங்க ஐயா, வேணாமா? அசைக்க முடியலங்க ஐயா. அப்போ பூமிக்குள்ள இருக்கு. பூமிக்குள்ள இருக்கு. பூமிக்குள்ள இருக்கு. பெரிய கல்லா கொடுத்துருக்காங்க அடிப்படம். இதோடய வச்சு பண்ணுவோம். ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன போய் கிட்ட போயிட்டா நான் எடுக்க முடியாது. நன்றி. சரிங்க, ஏன் எடுத்து வணங்கல? யாரும் வணங்குறதில்ல. சொன்னாங்க நம்ம வணங்கின மூத்தவர் நீங்கள் வணங்கினாங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் வணங்க. அப்போ பெரியவங்க காலத்துலேருந்தே வணங்குது. பெரியவங்க காலத்துல இப்போ எங்களுக்கு பெரியவங்க யாரு? உங்களுக்கு பேர் உங்கள் அப்பா, உங்கள் அப்பா பேர். எனக்கு இங்கே பெரியவங்க நீங்கள் தானே. அப்போ இங்கே உள்ள சந்ததிகள் நீங்கள் தானே சொல்லி தரீங்க. சரி, இனிமேல் விட்டுருங்க. இப்போ எடுத்து பண்ண போகிறோம். பிள்ளையார் இங்கே வந்துட்டார் சிவன்கிட்ட. அது கூடிய விரைவில் எடுத்து கட்டப்பட்டு வைக்க போகிறோம். இருக்கிற வரைக்கும் ஒரு கற்பூரமாவது. சரிங்களா? உங்கள் பேர்? என் பேர் வெங்கடேஷ். நன்றி. சரி. அதனால இல்லை, உலர பண்ணி இன்னைக்கு இருக்காது. அதான் சும்மா விசிட்
அரிசி மாவு பள்ளிப்படம் பள்ளிக்கடை சின்ன கடை இருக்குது. அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருந்தா எடுத்துருவாங்க ஐயா. போட்டோன்னா கொஞ்சம் பல சுத்தி முத்தி பார்த்தேன் அவருதான் சொல்லுவாரு அவர் அங்கதான் இருக்காரு. வெயிட் தெரியுங்களா? அவரோட அடிப்படை தக்க முடியல. பாருங்க 100 வருஷமா வணங்கல. அந்த பெரியவர் சொல்றாரு 50 வருஷத்துக்கு மேல வணங்கல அப்படின்ட்டு. அப்ப அதுக்கும் மேல இருக்கும். ஏன்னா இந்த கோயிலுமே விட்டு பல ஆண்டுகள் ஆகுது. எந்த விதமான ஒரு சேதாரமும் இல்லை. அதான் நல்லது. யாருக்கும் தெரியல உள்ள சிலை இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு நல்லா வந்துட்டாரு அழகா. அங்கேயும் மேற்க பார்த்து தான் இருந்திருக்காரு. இங்கேயும் எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். கூடிய விரைவில் இவருக்கான இடத்த நல்லபடியாக அமைச்சு கொண்டு போவோம். நல்லா சுத்தம் பண்ணி உள்ள வச்சிருவோம். தினந்தோறும் அபிஷேகம் நடக்கிற மாதிரி. க்ளீன் பண்ணி வச்சுக்கா. நைட்டோட நைட் வந்து ஃபர்ஸ்ட் ஏனா பிள்ளையாரனாவே கொஞ்சம் சின்னதா இருந்தா நாங்களே ஒரு மாசம் கூட எடுத்து போயிட்டு இருப்போம். நான்லாம் வந்து பாத்துட்டு போயிட்டு பாருங்க கோயில்லாம் கட்ட தேவையில்ல. தூய்மை நாங்க சாமி பண்ணிடுறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? நீங்க வந்து ஒரு மரத்தைகளை வச்சுதான் வணங்குவாங்க. அப்ப அவருக்கு மேற்கு பார்த்து சிவனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பிள்ளையார வச்சிருக்காங்கன்னா அப்ப அது ஒரு பெரிய வழிபாட்டுக்காக வச்சிருப்பாங்க, ஒரு சாஸ்திரத்துக்காக. பார்த்து பார்த்து தேங்காய் இருந்தாரு. பெரியவங்க கோயிலாம அவரு இல்லாதியா இல்லைங்களா? அப்பதான் சரி சொல்லி மண் இருக்குங்க. கழுவுனாதான் தெரியும் அவர் என்ன கலர்ல இருக்கா. பலன்னு இருக்காரு பாருங்களா. இதுலேயும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு போதும். ஒதுக்க அரிசி மாவு அரிசி மாவு பார்த்தாங்க. அவ்வளோ தண்ணி தூசியாக இருக்கும். அடிக்கடி போட்டுக்கண்ணே. இதை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா தான் எலுமிச்சப்பழம் அதை போட்டிருக்கோம். அறுக்கிறதுக்கு இதாக இருக்குது இல்லைங்க. அருவா இது மாம்பட்டி இருக்குல்ல, மாம்பட்டியில் ஒரு போட்டு இதில் வந்து உழவாரம் பண்ணி மேலே இருக்கிற அந்த செடி மரத்தெல்லாம் வெட்டிட்டோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் கொட்டி திரும்பவும் ஒரு மழை பெஞ்சதுன்னா திரும்பவும் அப்படியே பச்சை பசேர்னு பொடிக்க ஆரம்பிச்சிடும்.
செடிகள் எங்கே வேணாலும் முளைக்கலாம், கோவில் மரம் முளைக்கக்கூடியவங்கிற ஒரே எண்ணத்தினால நாங்கள் வந்து களைக்கொல்லி அடிக்கிறோம். இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு அடிக்காதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் மேலே அடிச்சு விடுவோம். தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இது பண்ணி தூக்கி சத்தமாக மேலே வந்து படிட்டாங்க. இறங்க முடியுமா ஏற்றா? ரெண்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு இது இருக்கும் பாருங்க அந்த பக்கம் திருப்பிங்க சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த அந்த ஏதோ ஸ்கூல் பேக் மாட்டிக்கிற மாதிரி இருக்குல்ல, மருந்து அடிக்க போகிறேன். அப்போ தான் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா முளைக்காது. சாப்பாடு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ராவா வாங்கிருக்கு. இடம் சின்னதா இல்ல, அந்த இடத்துல அப்படி உட்கார முடியாது. ஒரு சாப்பாடு எடுங்க, அப்படி சென்டர்ல வச்சுருவோம். இப்படி உட்காந்துக்கோங்க ஐயா. வாங்க இங்க உட்காருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னும் பாலிக்கும் மேலும் பூமிசை நன்கு ஆலிக்கும் அதை கண்டேன் வர எண்ணம் பாலிக்கும் போய் பிறவியே யாவர்க்குமாம் இரவர் குறுப்பச்சிலை யாவர்க்குமாம் பசு பொருவாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போர் கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரை தானே மண்ணினில் பிறந்தார் பெரும்பை மதிதோறும் அன்னலார் அடிய முது சேவித்தல் கண்ணினால் அவர் நல்வியா பொலிவு கண்டார்கள் உண்மை அமில உலக முன்வருகென உரைப்பார் உண்மை அமில உலக முன்வருகென உரைப்பார். சாப்பிடுங்க ஐயா, அதெல்லாம் வேணாங்க ஐயா.
இல்ல நான் சாப்பிட்டதுனால அவரை சேர்ந்து சாப்பிட்டு எங்க எங்க கீழே ரொம்ப நேரம் சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய இடம் இதுதான். இந்த பக்கம் நான் கோயில் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. முள்ளு தோப்பை எதுக்கு நீங்க நாங்க மரம் வீட்டு கட்டாவுன்னு சொல்லிட்டு நாங்க விட்டு வச்சுக்கிறோம். அதெல்லாம் மொத்தம் தோண்டி தள்ளிக்கிறீங்களா? முள்ளு செடியா கட்ட ஏதோ நாங்க அடுப்பு வெட்டிக்கோ. நீங்க உங்களுக்கு எதுக்கு எங்க பட்டா நிலத்துல கெத்த நீங்க அந்த ஈசமத்துக்கு நேரா வரப்பு இதுக்கு பாரு செடி அதான் வரப்பு. அதுக்கு இந்த பக்கம் நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அங்க இடம் கிடையாது. கோயிலான வந்து கொஞ்சம் தான் இடம். யாரும் சொல்லல. அதனால நீங்க அது போல தோப்புல தள்ளிட்டா எப்படி? அந்த நாங்க ஏதோ ஏழப்பட்டவங்க வாங்கி வச்சு அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் கவலைப்படாது. கல்லு வச்சு விட்டுருவோம். அது நீங்க சாமி நம்ம பண்றோம். நீங்க சாமி மேக வந்து கேட்டு ஈசமத்துக்கு நேரா வரப்புமா. நீங்க இந்த பக்கம் சுத்தம் பண்ணீங்கன்னா கோயில் கட்டுங்க. ஒன்னும் தவறு இல்லையா? சரி பண்ணிக்கலாம் விடுங்க. ஒண்ணு இல்ல. நாங்க என்ன இங்கே அப்படி இல்ல. நீங்க உட்காரத்துல உட்காருங்க. இன்னைக்கு அதுங்க அடிய வச்சுட்டா அங்க கேட்க ஒண்ணு நாளைக்கு எந்த வாங்கணுமா? எங்க பட்டா நல்லா இருக்கு. பட்டா எவ்வளவு இடமோ அது யாராலே மாத்த முடியாது. நாங்க ஏன் போய் எங்களுக்கு என்ன நாங்க அத்த அளக்கணும் பயிர் இது பண்றது எங்களுக்கு கிடையாது. 4 பேர் சீர் பண்ணா 4 பேர் கும்பிட்டு போக போறாங்க. அது கும்புறது வேற. இந்த பக்கம் சுத்தம் பண்ணி வை இப்படி வச்சுக்கணும். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். கை கொடுங்க. நீங்க எது வேணா கேட்டுங்க. நான் என்ன மேகம் வந்து கேட்டு அந்த ஈச மரங்க இருப்பாரு. அதுக்கு மேல நம்மளுக்கு வரப்போ அந்த பக்கம் நம்மளுக்கு பட்டா. அந்த கோயிலுக்கு வந்து நல்ல ஒரு 4 மாறு இடம் இருக்கும். கோயில் முன்ன இந்த பக்கம் வை வச்சுக்கணும். கோயிலுக்கு போய்க்கணும் வந்துருந்தாங்க. அது நம்ம வாங்கின பிற்பாடு அந்த பக்கம் யாரும் வரது கோயில் வேற. உங்களை கூப்பிடுறோம் நாங்க. எங்க வண்டி ஏன்னா இந்த கோவில் பண்ணணும் இல்லைங்க. அது போல தள்ளிட்டா ஊர்ல என்னமே ஒண்ணுமே கிடையாது. நீங்க சுத்தம் பண்ணிட்டு பிரச்சனை இல்ல. அது போல தள்ளி வச்சுட்டா இது எங்க கோயில் சம்பந்தப்பட்டது. அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. பண்ணும் போதே அவர் மேல அவங்க என்ன சொன்னார் அப்படின்னா இது ஒருத்தரோட இடம்னு சொல்லி தான் பண்ணாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், அங்க கருவேல மரம் குப்பை இருக்கு, அவங்களும் ஒரு நாள் அகற்றதான் போறாங்க. நாங்க அள்ள போறதுல கிள போறதுல ஊர்ல இருக்கிறவங்க அங்கேயே தன் போட்டாங்க. அது பார்க்க முள்ளு செடிக்கு பாருங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இது மாதிரி யாரும் கொட்ட மாட்டாங்க. அந்த முள்ளு செடிக்கு அந்த முள்ளு தள்ளி வச்சுக்கிறீங்க பாரு. அங்க கோயிலுக்கு சரியா சதுரம் பண்ணிக்கணும். இது பண்ணீங்க கோயில் நீங்க இது பண்ணீங்க. அந்த ஈச மரங்க பாரு அதுக்கு நேரம் நம்ம இடம். உங்களை அந்த கோயில் பணி செய்யும் போது நீங்க வருவீங்க. உங்க பேருங்கயா அது இல்லாம அங்க ஒண்ணு வேலையும் நடக்காது. சரிங்களா? அந்த ஏரியா சாமி கும்பிட்டு
நாளைக்கு வாங்க மறக்காம சரிங்களா? நான் அழைச்சிட்டு போறேன். எவ்ரி மண்டே நான் இங்க இருப்பேன், எவ்ரி ஈவினிங் இங்க இருப்பேன். எனக்கு பிடிக்கும் இந்த இடம். எவ்ரி மண்டே காலையில 7:30 போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி அண்ணாமலையே போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி கூடலில் போற்றி போற்றி ஒன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆதமானாய் போற்றி திருவள்குன்றின் செல்வா போற்றி ஒரு முகமர் கோவன ஒரு ஸ்கிரீன் துணி வந்துருங்க. சரி வந்துடா. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம் அம்பலம் பிணக்கினாத பெருந்துரை பெருமானும் நாங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாதோர் இன்பமே வரும் துன்பமே துடை தம்பிரான் உனக்கிலாதோர் இத்திருமேல் விலை யாவர் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து ஆட்டினாய் கழுகுன்றிலே கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே. திருச்சிற்றம்பலம் நாளையும் தொழாழையும் எல்லா விளையும் பொறுத்தருள்வாய் கட்சியேகம்பனே எல்லா விளையும் பொறுத்தருள்வாய் கட்சியேகம்பனே. போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சுகமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் ஆமரை செம்பொருள் வாழ்வை வைத்த திரு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நாடு பெற்றால் எம் உயிர் துணையே நாங்கள் பெற்றால் எம் உயிர் துணையே. வான்முகில் வழாது பெய்க மணிவளம் துறக்க பொன்னை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அலங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க. மணியடி
சிற்றம்பலம் சிவசிதம்பரம் கருவுற்ற நாள் முதலாக நான் கருவுற்ற நாள் முதலாக பாதமே காண்பதற்கு குறுகிற்று என் உள்ளமும் நானும் இடந்து அணைந்து எய்தொழிந்தேன் திருவற்றி ஊரா திரு ஆலவாயா திருவாரூரா ஒரு பற்றி शतमानन्दं भवति सदायद्रायशेवेन्द्रपुष्टति दीर्घं दीर्घमायुः ॐ श्रीवक्षेश्वमायुष्यमारोग्यमाविदां शुभमान्यामग्येदे धनं धान्यं वशं वशं फलाभं रदसं वर्षदं दीर्घं दीर्घमायुः மண்ணில் நல்ல வண்ணம் வாயலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணில் நல்லதொரு கழ்மல வளநகர் பெண்ணில் நல்லோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லோடு பெருந்தகை இருந்ததே 16 பெற்று பெருவாழ்வாழ்க கலையாத கல்வியும் உரையாத வயதுமோர் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கணில் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடுமுறு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புறவு பெரிய தொண்டரோடு கூட்டுக்கட்டாய் அலையாய் அழுதுள்ளதும் ஆயனது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி தாயே அருள்வாமி அபிராமி தாயே. அதாவது இது ரொம்ப விசேஷமான நாள் என்ன சொல்லுங்க, ஆடி பெருக்கு. ஆடி பெருக்குல நம்ம என்ன விஷயம் செய்யறோமோ அது தொடர்ந்து நல்லபடியா வளர்ந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பணியும் அந்த மாதிரிதான், ரொம்ப சிறப்பான பணி. எம்பெருமான் யாரை எங்கிருந்து வர வைக்கணுமோ அவங்களை அங்கிருந்து வர வச்சு பணி செஞ்சுக்கிறாரு. உங்களுடைய தொண்டும் சீரும் சிறக்கணும்ட்டு எம்பெருமான் சிவபெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த கோயிலுக்காக அந்த அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஐயா நம்ம அடியார்கள் இருக்கோங்க ஐயா. நம்ம அடியார்கள் செய்யாத நீ மட்டும் அடியா இருக்கு வாங்கயா, தனித்தனியா தனித்தனியா சொல்லிக்கிறீங்க. போங்க 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 போங்க, நீ போங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் வளரணும். அதுக்காக வாங்க சாமிக்கு ஒரு என்ன இப்ப நம்ம பக்கத்துல இல்ல இல்லைங்களா, வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சாமி வேலைகள் இது வராதுங்களா, இது நம்ம போடுறது. சரிங்க ஐயா, கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். சாமி ரொம்ப சிறப்பா இருக்காரு. இவர்தான் இன்னைக்கு அதாவது இவ்வளவு திருப்பணியும் முடிச்சுட்டு வந்து சாமியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மன திருப்தியா இருக்க காரணம் ஐயா பேரு பாலா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து சாமிக்கு வந்து பூஜைகள் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் வந்து தினந்தோறும் நம்ம உருவாக்கி கொடுப்போம் சொல்லுங்க. தேங்க்யூ.
இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே மக்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து பல பேர் கலந்த ஒரு அழகான உழவார பணியை நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் அங்கே இருக்கிற வெள்ளியாகரம் அப்படிங்கிற ஊராட்சி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கோவில் வீடுகளுக்கு மத்தியில் ஊர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரியான ஒரு பராமரிப்பு இல்லை. அதன் நிலையில் ஒருவேளை பூஜை அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இங்குள்ள ஒரு சிலர் அன்பர்னால. நம்ம வந்து இன்றைக்கி அழகான ஒரு திருப்பணியை பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் இந்த கோவிலை வந்து கட்டுமானம் எடுத்து பண்ணுறதுக்கு, அதாவது முழுமையாக எடுத்து கட்டுறதுக்கு ஒவ்வொரு மக்களும் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு தலையாட்டியிருக்கோம். அது சம்மந்தமாக இனிமேல் பேசலான்னு இருக்கோம். கூடிய விரைவில் அதற்கான ஒரு காணொலியை பார்ப்பீங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த கோவிலை வந்து அதாவது ஒரு பல நாட்களாக வெவ்வேறு ஆட்கள் அனுப்பி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கமான ஆட்கள் அனுப்பி கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த அனுப்பின ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. அதில் அண்ணனும் ஒருவர் வாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா போன முறை நம்ம திருவண்ணாமலை வந்தப்போ அடித்து சொன்னார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா தூரம் இருக்கும். ஆனால் பல முறை என்னை வந்து தொடர்பு கொண்டிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்க்குறேன் இவரால் தான் இன்றைக்கி நம்ம இங்கேயே வந்திருக்கோம். ஆனால் எனக்கு தெரியாது. அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அப்படி நீங்கள் பல பேர் கொண்ட ஒரு உழவார பணி இன்றைக்கி நடந்ததுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். உள்ளே இருக்கிற சாமியோட அழகையும் பாருங்கள், கோவில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் கோவில் வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிற சாமிக்கும் சம்மந்தமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு சாமியாக இருக்கார். நீங்கள் எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீ வந்து செஞ்சு கொடுத்துருக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. பெரிய தகவல் கோயிலை எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம். கண்டிப்பாக ஊரோட சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணி அதற்கான பேசிட்டு அதை நம்ம பின்னாடி சொல்லுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சிங்க. கோவில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் சாமி எப்படி இருக்கு, மனசு அப்படி இருக்கு. ஒரு நல்ல உழவார பணியை பண்ணியிருக்கோம் எல்லாரோடையும் சேர்ந்து. கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பணி பண்ணணும்னு இவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு போகிறோம். நம்மக்கிட்ட இது சம்மந்தமான ஆட்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு அதற்கான ஒரு எஸ்டிமேட் போட்டு கூடிய விரைவில் இந்த கோவிலை இன்னும் நல்லா புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். கூடிய விரைவில் அவருடைய ஆசையோடு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எவ்வளோ அழகான கருவறை, அர்த்த மண்டபம், தியான மண்டபம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னும் பல ஆண்டுகள் போனோம் அப்படின்னா இந்த கட்டுமான பணியை நம்ம எடுத்து பண்ணணும். ஒரு மக்கள் கேட்டிருக்காங்க. உங்கள் மூலயமா பண்ணணுங்கிறத இது அடிக்கடி சொல்கிறேன். என்னாலே நம்ப முடியல. இவர் தான் எடுத்து பார்த்தோன்னே இந்த கோயிலை உழவார பணி மட்டும் இல்லை, எடுத்து பண்ணணும்னு கொடுத்தது தான். எவ்வளோ அம்சமாக இருக்காங்க. வாய்ப்பே இல்லை. உடம்புலாம் சிலிர்த்து கருவறைக்கும் கோவிலோட சுற்றுப்புறத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சாமியும் பாருங்க, அப்படி கோயிலை சுத்தியும் காட்டுறா, அதையும் பாருங்க எப்படி இருக்காரு. கொண்டு வருவோம் சீக்கிரம் உங்களுடைய எண்ணத்தோட.